அம்மா. சார், நீங்க கூட்டிட்டு போங்க சார். சரிங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்க என்ன காரணத்துக்காக இவனை கைது பண்ணி உள்ள வச்சீங்கன்னு கண்டிப்பா எனக்கு தெரியாது. ஆனா வீரா உண்மையிலேயே ரொம்ப நல்லவன் சார். இவன் தப்பு தண்டாவுக்கெல்லாம் போற பையன் கிடையாது சார். அதனாலதான் நீங்க இவனை அரெஸ்ட் பண்ணீங்கன்னு தெரிஞ்சதும் நான் துடிச்சு போய் ஓடி வந்தேன். என் வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுத்து இவனை ஜாமீன்ல விட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், ஜாமீன்ல தான் விடுறேன் இவனை. இவனை ஒன்னும் நிரந்தரமா நான் வெளில விடல. இன்னும் இவன் என் சந்தேக லிஸ்ட்ல தான் இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சந்திரனுக்கும் இவனுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுது, உன் தோலை உரிச்சிருவேன். நீங்க கூட்டிட்டு போங்க சார். வாப்பலாம். வரேன் சார். வாங்க சார். இந்த லெஜர் தான் சார். என்ன வீரா, ரொம்ப அடிச்சிட்டாங்களா? சார், அது பரவாயில்ல சார். என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. உண்மையிலேயே இப்ப பெரிய சிக்கலை மாட்டிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? நானும் இல்ல, சந்திரனும் இல்ல, நீங்க தான் சார். என்னப்பா சொல்ற? நானா? சார், சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க சார். உங்க மருமக பொண்ணு சுப்பு இருக்காளே, அவ லேஸ்பட்டவ இல்ல சார். பெரிய கைகாரி சார். கொஞ்சம் விட்டா மலையை முழுகிட்டு செரிக்கலன்னு சொல்லிட்டு சுக்கு கசாயம் கேப்பா. என்ன எப்படி சொல்றேனே நினைக்காதீங்க. உண்மை என்னன்னு உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா முழுசா தெரிஞ்சா உங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும் சார். என்னப்பா சொல்ற? எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சுப்பு தான். இது சந்திரனுக்கும் தெரிஞ்சிருக்கு. வீரா, நான் சொல்றத கேளு. சுப்பு மேட்டர்லாம் இருக்கட்டும், முதல்ல சந்திரனை போலீஸ்ல சரண்டர் ஆக சொல்லுப்பா. அவன் தலைமறைவா இருக்கிற வரைக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை தான்ப்பா. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவன் கண்டிப்பா சரண்டர் ஆவான், எனக்கு அது தெரியும். ஆனா இப்ப நான் போயிட்டு அவன் கிட்ட போலீஸ்ல சரண்டர் ஆயிடுன்னு சொன்னா அவன் ஏத்துக்க மாட்டான் சார். இல்ல வீரா, எனக்காக நீ இதை செஞ்சுதான் தீரணும். என் தம்பி புள்ள நல்லா இருக்கணும், நல்லா வாழணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்காதா? சந்திரனோட தங்கச்சி செத்து போனதுக்கு அப்புறம் அவனாவது பிரச்சனை இல்லாம ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? சார், உங்க கவலை தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா இப்ப நம்ம என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய நிலைமையில சந்திரன் இல்ல. சுப்பு மேல கொலை வெறியில இருக்கான். வீரா, நீ அவனை பாத்தியா? அவன் எங்க இருக்கான்னு உனக்கு உண்மையிலே தெரியுமா? இங்க எதுவும் பேச வேண்டாம் சார். ஆனா சந்திரனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் சொன்னதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அந்த சுப்புவை மட்டும் நம்பாதீங்க சார். இல்லப்பா, நீ இதை எனக்கு சொல்லவே வேணாம். சுப்புவை நம்பின காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவளை நல்லவன் நினைச்சேன். அவளால தப்பு எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் மனசார நம்பினேன் அவளை. ஆனா எல்லாரையும் ஏமாத்துற மாதிரி நடிச்சு அவ என்னென்ன காரியம் பண்ணிருக்கான்னு இப்பதான் வீரா எனக்கு தெரியுது. சார், நீங்க எப்படி சொல்றீங்க? ஆனா இப்பவும் உங்க வீட்ல உங்க வைஃப், உங்க பொண்ணு எல்லாமே அவளுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க தான் நான் கேள்விப்பட்டேனே சார். ரொம்ப டேஞ்சர் சார் அவ. சுப்புவை மட்டும் நீங்க உங்க வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். வேற தனியே வேண்டாம். உங்க பிள்ளையோட வைஃப்ன்ற உரிமையோட வீட்டுக்குள்ள வருவா. ஆனா அட்டப்பூச்சி மாதிரி உங்க அத்தனை பேரோட ரத்தத்தையும் உறிஞ்சி சக்கைய வெளியில எறிஞ்சிருவா. சார், இது பாருங்க, நான் மிகப்படுத்தி சொல்லல சார். எது உண்மையோ அதை மட்டும் தான் சொல்றேன். எனக்கு புரியுதுப்பா.
நான் சுப்புவை வீட்டுக்குள்ள சேர்க்கிற ஐடியாவிலே இல்ல. ஆனா உங்க வீட்ல மத்தவங்களுக்கு அந்த ஐடியா வந்துடக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் சொல்றேன். காயத்ரியோட வாழ்க்கைய சின்ன பின்னமாக்கணும்ன்ற வெறியில இருக்கா. காயத்ரிக்கு ஒண்ணுனா சூர்யாவால தாங்க முடியாது சார். காயத்ரி பழி வாங்குறதா நினைச்சுக்கிட்டு இவ சூர்யாவோட வாழ்க்கையை தான் சூறையாடுவா. அது உங்களால தாங்க முடியாது சார். ஒருத்தர் மேல ஒருத்தர் நீங்க வச்சிருக்கிற அன்பு, பாசம், அக்கறை அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிடும் சார். எனக்கு புரியுதுப்பா. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். என்ன ஆனாலும் சரி, சுப்புவை மட்டும் வீட்டுல சேர்த்துறாதீங்க சார். இதை நான் கேட்டுக்கல சார். சந்திரனோட சார்பா நான் பேசுறேன்னு நினைச்சுக்கோங்க. இப்ப மட்டும் சந்திரன் உங்களை மீட் பண்ணிருந்தானா இதுக்கு மேல டீடைல்டா இன்னும் அழகாவே உங்களுக்கு எடுத்து சொல்லிருப்பான். உண்மை சொல்றதுக்கெல்லாம் விளக்கம் தேவையில்லை வீரா. அது தன்னைத்தானே அடையாளம் காட்டி கொடுக்கும். நீ நல்ல மனசோட தான் பேசுற, அது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் யோசிக்கிறேன் வீரா, என்ன செய்யறதுன்னு எனக்கு தெளிவா புரியல. ஆனா சுப்பு வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாதுன்னு நீ சொல்றதோட அர்த்தம் எனக்கு நல்லாவே புரியுது. என்னால முடிஞ்ச வரைக்கும் அதை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன் வீரா. முதல்ல நீ கார்ல ஏறு, நாம கிளம்புவோம். போ. சரி சார். என்ன சொல்றீங்க? என்ன யார் பேசுறீங்க? ஐயோ கடவுளே, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. எந்த ஹாஸ்பிட்டலுங்க? எப்படி இருக்காரு அவரு? சரிங்க, நான் இப்பவே வரேன். என்னத்த என்னாச்சு? உங்க மாமாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாப்பா. யாரோ கூட்டிட்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. அங்க இருந்து அவங்க போன் பண்ணிருக்காங்க. எனக்கு கையும் ஒள்ள காலும் ஒள்ள. ஏன் இந்த மனுஷன் வீட்ல இல்லாம வெளியில போனார்னு எனக்கு தெரியல மாப்ள. கடவுளே. ஐயோ பதறாதீங்கம்மா, அவருக்கு ஒண்ணும் நடந்திருக்காது. நீங்க கவலைப்படாம இருங்க. இல்லைங்க, அடிபட்டு ரோட்ல கிடந்தாரா, யாரோ தூக்கிட்டு போய் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்களாம். ஐயோ. மாப்ள, நீங்க கொஞ்சம் காயத்ரி பாத்துக்கங்க. நான் போய் ஹாஸ்பிடல்ல அவரை பாத்துட்டு வந்துடுறேன். இல்லத்த, இந்த சமயத்துல நீங்க தனியா போகாதீங்க, நானும் உங்க கூட வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் மாப்ள, நான் ஆட்டோ பிடிச்சு போயிட்டு வந்துடுறேன். நீங்க இங்க இருந்தீங்கன்னா காயத்ரிக்கு கொஞ்சம் துணையா இருக்கும். நீங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கங்க. நான் போய் அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு போய் பாத்துட்டு வந்துடுறேன். வரேன் சம்பந்தியம்மா. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. சம்மந்திக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீங்க போயிட்டு வாங்க. சரிங்கம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன் பார்த்து போயிட்டு வாங்க மாப்ள. அத்தை. என் தலை விரிச்சு ஃபேன் இருக்கும்போது என்னடா சவுண்ட்? உன் தலைவன் மாதிரி இல்லடா என் தலைவன். 2 படம் ஹீரோவை நடிச்சா போடல, சீரியலுக்கு வந்தா 2 வாரத்துல தூக்குறாங்க. கக்கூஸ் வளம்பரத்துல அடிச்சு கம்பியா பண்ணிட்டா என் தலைவன். தெரியுமா உனக்கு? யாரு அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. சொல்லுங்க அண்ணி. சுபு, நீ ஒரு விஷயம் சொன்னிய ஞாபகம் இருக்கா? நான் 1008 விஷயம் சொல்லிருக்கேன். ஏதேன்னு சொன்னதானே எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏய், காயத்ரிய இந்த வீட்டை விட்டு அனுப்புறது கஷ்டம்தான். அவங்க அம்மாவை அனுப்ப முடியுமான்னு யோசிங்கன்னு சொன்னல. ஆமா, இப்போ அவங்க அம்மா தானாவே வெளியே போற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சுபு. என்னாச்சு? அந்த அம்மாவுக்கு யாரோ ஃபோன் பண்ணாங்க. அவங்க புருஷனுக்கு அடிபட்டுடுச்சு.
ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் வாங்கன்னு சொன்னாங்க. உடனே இந்த அம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க. இருக்காதா அண்ணி? 1000 தான் இருந்தாலும் புருஷனுக்கு அடிபட்டுச்சுன்னா வைஃப் ஓடி போய் பார்க்க தானே செய்வாங்க. ஏய் என்ன இது? நான் எவ்வளவு பெரிய விஷயம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், நீ இவ்வளவுக்குள்ள பதில் சொல்ற? ஏய், அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ, நீ என்ன அத பத்தி எல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டேங்கிற? நல்ல கதையா இருக்கே. ஆக்சிடென்ட் பண்ணவளே நான் தானே, அப்புறம் நான் எப்படி கேட்பேன்? சுபு, நீ என்ன சொல்ற? பின்ன நீங்க அன்னைக்கு எனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டீங்க. எதையாவது செய்ய, எப்படியாவது அவங்க அம்மா வீட்டை விட்டு வெளியே போனா போதும்னு நீங்க தானே அண்ணி சொன்னீங்க. நான் அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்காக நீங்க இவ்ளோ மெனக்கெட்டு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறப்போ என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவிய நான் ஏன் செய்யக்கூடாதுன்னு யோசிச்சேன். அதான் அந்த கிழவனை தூக்கிட்டேன். அடிப்பாவி அண்ணி, இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம், கண்டுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. பணம் கொடுத்து ஆக்சிடென்ட் பண்றதுக்கு இந்த நாட்டுல பல பேர் இருக்காங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது பாரு, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு தெரிய வேண்டாம். ஆனா ஒண்ணு, அந்த அம்மா இப்ப கிளம்பி போயிட்டாங்க. திரும்பி எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போதைக்கு வரவே மாட்டாங்க அண்ணி, நீங்க கவலையே படாதீங்க. அம்மாவை அனுப்பியாச்சுல்ல, கையோட அவங்க பொண்ணையும் சேர்த்து பார்சல் பண்ணி அனுப்பிடலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வனிதா, வரேம்மா. என்னங்க, வாங்க, டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். இல்லம்மா, நீ போ. என்னாச்சுங்க? ஒரு 10 நிமிஷத்துல வரேன். ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லங்க, எதையோ நினைச்சு நீங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சொல்லிதான் தெரியணும்னு எனக்கு அவசியம் இல்ல, உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. உங்களை சொல்றேனே, எனக்கு இல்லாத கவலையா? எதுக்குன்னு கவலைப்படுறது, எதை நினைச்சு வருத்தப்படுறது? யோசிச்சு பார்த்தா வாழ்க்கை பூரா கவலைப்பட்டே தீர்ந்துடும் போல இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? என்னங்க பண்ண முடியும்? நினைச்சு பார்த்தா எல்லாமே நடக்கும்போது பயங்கரமா இருக்கு. நடந்து கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா மனசு அதுக்கு பழகிடும். துக்கத்தை மட்டுமா, பயங்கரத்தை கூட மென்னு முழுங்கறதுக்கு வாழ்க்கை கத்து கொடுத்துருச்சுங்க. உண்மைதான் கோமதி, எல்லாத்தையும் கடந்துதான் போயிட்டு இருக்கோம். நாம என்ன பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு, நாம மட்டும் இல்ல, இந்த உலகமே இந்த மாதிரி தான் இருக்கு. கஷ்டத்தை கொடுக்கிற கடவுள் தான் அதை தாங்கிக்கிறதுக்கான சக்தியும் கொடுக்கறான். ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தா மத்தவங்கள விட நாம பரவாயில்லன்னு தோணுது. 2 மருமக பொண்ணுங்களும் ஒரே சமயத்துல கர்ப்பமானாங்க. இன்னைக்கு ஒருத்திக்கு அது இல்லைன்னு ஆயிடுச்சு. ஆண்டவன் புண்ணியத்துல இன்னொருத்தையாவது நல்லபடியா பெத்தெடுக்கணும். சுப்பு ஒழுங்கா பிள்ளைய பெத்து கொடுத்தான்னா அதுவே எனக்கு போதுங்க. ஏங்க ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? சுப்பு பத்தி பேச்சு எடுத்தாலே நீங்க ஆஃப் ஆயிடுறீங்க. நானும் கொஞ்ச நாளா கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியலமா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லவன் நான் நினைச்சேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, ரொம்ப அன்பான பொண்ணு, அனுசரணையா நடந்துக்குவா, அப்படி இப்படின்னு நான் என்னென்னவோ நினைச்சிட்டேன். ஆனா ஒரு பொண்ணு மனசுல கொலவெறிங்கிறத என்னால ஜீர்ணிக்கவே முடியல கோமதி. ஏன் உங்க தம்பி பொண்ணு மட்டும் என்ன யோகியமா? அவளும் கொலவெறியோட தானே இந்த வீட்டுக்கு வந்தா. உண்மைதான், மனசுல அப்படி ஒரு கோபம் வர்றதுக்கு ஏதோ ஒரு சக்தி காரணமா இருக்கு. கவிதாவுக்கு அவ பாட்டி காரணம்னு அவளால சாக்கு சொல்ல முடியும். ஆனா சுப்புவுக்கு
என்ன காரணம் இருக்க முடியும்? எனக்கு புரியல கோமதி. இத பாருங்க, நீங்க தான் சுப்புவுக்கு கொலவெறின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உண்மையில அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. எப்பவும் போலதான் அவ இருக்கா. எனக்கும் அவளை பத்தி தப்பா தெரியல. நீ அப்படி சொல்லலாம். ஆனா என்ன நடந்ததுன்னு நான் கேள்விப்பட்டது, என் காதுக்கு வந்த விஷயம் எதுவுமே சரியில்லையே. சுப்புவோட பேச்சு, நடவடிக்கை எதை பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. அன்னைக்கு அந்த சந்திரன் கூட சுப்புவை பத்தி ஏதோ சொல்ல வந்தப்பதான் நீ அவனை தலையில அடிச்சு மயக்கம் போட வச்ச. நீ மட்டும் அப்போ வராம இருந்திருந்தனா கண்டிப்பா அவனுக்கு தெரிஞ்ச உண்மையை சொல்லிருப்பான். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்னு சொல்வாங்க. பிரச்சனை உங்ககிட்ட தாங்க. சுப்பு மேல இல்ல, சுப்பு நல்லாதான் இருக்கா. சொல்லப்போனா நம்ம மேல அவளுக்கு இருக்கிற அக்கறையும் அன்பும் இந்த உலகத்துல வேற யாருக்குமே இருக்க முடியாதுங்க. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எத்தனை விதமா யோசிச்சு பார்த்தாலும் சுப்புவை நாம இப்படி வீட்டை விட்டு விலக்கி வச்சிருக்கிறது எனக்கு தப்பா தாங்க தெரியுது. நம்ம குடும்பத்தோட வாரிச அவ சுமந்துகிட்டு இருக்கா. இப்ப கூட அவளை கூட்டிட்டு வந்து நாம இந்த வீட்டுல வச்சுக்கலன்னா, நீங்க சொல்றீங்களே கொலவெறின்னு, அது அவளுக்கு இல்லங்க, நமக்கு தான் இருக்குன்னு நினைக்க தோணுது. என்ன விளையாறியா? சுப்பு எப்படி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைக்க முடியும்? ஏ அதுல என்னங்க தப்பு? அவ நம்ம வீட்டு பொண்ணுங்க, இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ, இந்த வீட்டோட வாரிச சுமந்துகிட்டு இருக்கா. அவளுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குங்க இருக்கு? என்னமோ அன்னைக்கு வாய்க்கிழிய காயத்ரி பேசினாலே, நான் சொல்லாம இந்த வீட்ல யாரும் இருக்க முடியாது, ஏன் அனுமதி இல்லாம யாரும் இங்க தங்க முடியாது, அப்படி இப்படின்னு பெருசா வீரவசனம் எல்லாம் பேசினாலே, அவ சொன்னதா சரின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல. ஆனா சுப்பு இங்க இருக்கணுங்கிறத நீ தான் சொல்லுவ, உன் பொண்ணு தான் சொல்லுவா. சம்பந்தப்பட்ட உன் புள்ள இப்படி சொல்லுவானா? அவனை பத்தி பெண்ணங்க பேச்சு. நான் உங்களை தான் கேக்குறேன். சுப்பு இங்க வர்றதுலயும் இருக்கிறதுலயும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல கோமதி, எனக்கு பிடிக்கல. அந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்காமையே போயிடுச்சு. இதுக்கு மேல திரும்பவும் ஒரு தடவை ஒட்டுன்னு எனக்கு தோணல. நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்க. வேண்டாங்க, தயவு செஞ்சு சுப்பு மேல அவளை வெறுப்ப வளர்த்துக்காதீங்க. அவளை கொலைக்காரின்னு உங்க வாயால சொல்லாதீங்க. இப்ப வரைக்கும் அவளை கோர்ட்டு தண்டிக்கல. நாளைக்கு கேஸ் கோர்ட்டுக்கு வந்து ஜட்ஜு கூப்பிட்டு விசாரிச்சா கூட அவ மேல எந்த தப்பு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லட்டும், அப்புறம் பாப்போம். நம்பணுங்க, நாம தான் நம்பி ஆகணும். ஏன்னா அவதான் நம்ம வீட்டு பொண்ணு. செத்து பொண்ணு கவிதாவை நினைச்சுக்கிட்டு உசுரோட இருக்கிற சுப்புவையும் அவ வயித்துல வளர குழந்தையையும் நீங்க விரோதியா பாக்குறது எந்த விதத்திலயும் நியாயமே இல்லைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசு சொல்றதா எனக்கு முக்கியம். சுப்பு நல்லவன். சுப்பு எந்த தப்பும் பண்ணல, பண்ணி இருக்கவும் வாய்ப்பு இல்லங்க. நான் இத மனசார நம்புறேன். நீ ஏன் நம்புறன்னு நான் கேட்கலையே. ஆனா அதுக்காக அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறது நடைமுறையில ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும். ஏங்க ஒத்து வராது? என்னடி பைத்தியக்காரத்தனமா உளறிட்டு இருக்க? இது சம்பந்தமா நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதே அபத்தம் எனக்கு தோணுது. சுப்புவை இங்க கூட்டிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு நீ போய் சூர்யா கிட்ட சொல்லி பாரு. அவன் வாய்க்கு வந்தபடி பேசுவான். அவன் ஒத்துக்கிட்டானா விஷயமே வேற. ஆனா அவனுக்கு பிடிக்காத ஒருத்திய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வைக்கணும்னு நீ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறியே, அது எந்த விதத்திலும் லாபகரமா இருக்கும்னு எனக்கு தோணல. அவன் ஒத்துக்கிட்டான்னா? முதல்ல அவன் ஒத்துக்கிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். ஆனா ஒன்னு சொல்றேன் கோமதி, நிச்சயமா இந்த முடிவு எனக்கு பிடிக்கவே இல்லை. அம்மா, அம்மா எனக்கு பசிக்குது, சாப்பிடலாமா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, சுப்பு விஷயமா உங்க அப்பா கிட்ட பேசலான்னு போனேன். ஆனா சுப்பு விஷயம்னா எனக்கு புரியல. இல்ல, சுப்புவை இங்க வர வைக்கலான்னு சொல்லி நீ சொன்னதை நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் அதான் சரின்னு பட்டுச்சு.
உங்க அப்பா கிட்ட பேசி பார்க்கலாம், அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டா தனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற மாதிரி பேசிட்டாரு. சுப்பு இங்க வரதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா அவ வரத பத்தி நான் சொல்றதுக்கு எதுவும் இல்ல, சூர்யா கிட்ட கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றாரு. சூர்யா கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு புரியலடி. எதுக்கு இல்ல எதுக்கு பேசணுங்கிற? ஏமா சூர்யா கிட்ட போய் சுப்புவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்னு நமக்கு தெரியாதா? அதான் தெரியுமே, இங்கேயும் அங்கேயும் எகிரி குதிப்பான். தெரியாம இல்ல, வேற என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலையே. நீ எதுக்கு போய் அப்பா கிட்ட பேசுன? வேற வேற என்னதான் பண்றது? அவரோட அனுமதி இல்லாம வேற எப்படி சுப்புவை இங்க கிளம்பி வான்னு சொல்றது? சுப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் சரி சூர்யாவும் சரி ஒரே ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்க. இன்னும் சொல்லணும்னா சூர்யாவை விட அப்பாவுக்கு தான் அவ மேல வெறுப்பு அதிகமா இருக்கு. அது ஏன்னு தான் தெரியல. ஆனா ஒண்ணு, அப்பா நினைக்கிற அளவுக்கு சுப்பு ஒண்ணு மோசமானவ இல்ல. வேற என்ன காரணம்னு தெரியல, இப்படி டோட்டலாவே மாறி போயிருக்காரு. வேற என்னடி பெரிய காரணம்? அந்த நாசமா போன கவிதா பொண்ணு செத்து போனா பாரு, அங்க வந்தது வேண. நீ சொல்றது சரிதாம்மா. அவ என்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலோ அன்னைக்கு பிடிச்சது நமக்கு எல்லா பிரச்சனையும். அவ எதுக்காக நம்ம வாழ்க்கையில வரணும்? அவ எதுக்காக வந்தா, எதுக்காக போனா? இப்ப யோசிச்சு பார்த்தா கூட கடுப்பா இருக்கு. அதுவும் அப்பா திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு தம்பி ஒருத்தன் இருக்கான்னு சொன்னாரு பாரு, அததான் தாங்கிக்கவே முடியல. அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு தம்பி ஃபேமிலி இருக்கு, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்ததில்ல. என்னைக்காவது பேசிருக்கோமா? உண்மைதாமா, நீ சொல்ற எதையுமே நான் மறக்கல. நினைச்சு பாக்குற தூரத்தை விட்டு கூட அவங்க நகர்ந்து போய் ரொம்ப காலமாச்சு. திடீர்னு அந்த பொண்ணு கிளம்பி வந்து ஒரு புயல் மாதிரி நம்ம வீட்டை புரட்டி போட்டுட்டு போயிட்டா. இன்னைக்கு பாரு, நம்ம வீட்டு மருமக பொண்ணு நம்ம வீட்ல இருக்கணும்னு நாம ஆசைப்படுறது கூட ஒருத்தங்க கிட்ட அனுமதி கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. நாம ஏன் அப்படி நினைக்கணும்? ஏன் நினைக்கணும்னு கேக்குற. அப்பா அப்படி நினைக்கிறாருன்னா அது அவரோட மூளை சரியில்லைன்னு அர்த்தம். ஏய், கொஞ்சம் மெதுவா பேசு, அவர் காதுல விழுந்துற போகுது. எங்க மொட்டை மாடியில தானே இருக்காரு, ஒண்ணும் கேட்காது விடு. ஏய், சூர்யா கிட்ட இத பத்தி மெதுவா பேசி பாப்போமா? வேண்டாமா, அவன்கிட்ட கேட்டோம்னா அவன் சண்டை போடுவான், எரிஞ்சு எரிஞ்சு விழுவான். எப்படியும் நாம சொல்றது அவனுக்கு பிடிக்காது. அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு? இது எல்லாத்தையும் தெரிஞ்சு அவன்கிட்ட போய் பேசுறதுங்கிறது முட்டாள்தனம். வேற ஏதாவது யோசிப்போம். நாம அப்போ என்னதாண்டி பண்றது? ஏய், ஒரு காரியம் பண்றியா? என்னம்மா சொல்லு. பேசாம சுப்பு கிட்டே ஒரு ஐடியாவை கேளு.